வீரர்களே ஒரு அம்பு போல திரண்டு நிற்பார்கள். முதலில் நிற்பவர் ஒரு கேடயத்தை மட்டும் வைத்துக் கொண்டு முன்னே நிற்பார். அதன் பிறகு 3, அதன் பின்னால் 5, அதன் பின்னால் 9 பேர். இவர்கள் அனைவரின் கைகளிலும் கேடயம் மட்டுமே இருக்கும். அதன் பின்னால் வில்லாளிகள் நிற்பார்கள். உள்ளே நுழைய முயல்பவர்கள் செத்து விழுந்தபடி இருப்பார்கள். எத்தனை ஈட்டிகள் அம்புகள் எரிந்தாலும் அவை முன்னே உள்ள கேடயக்காரர்களால் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். படையினர் இன்னும் மூர்க்கமாக முன்னேற தொடங்கினால் அந்த அம்பு வியூகம் மெல்ல மாறும். ஒரு கையில் கேடயத்தையும் இன்னொரு கையில் வாளையும் ஏந்தி முன்னேறுவார்கள். கழுகு போல பறவை கோணத்தில் சீறி முன்னேறுவார்கள். இந்த வியூகத்தை அமைப்பதற்கு அப்படி ஒரு புவியியல் அமைப்பு இருக்க வேண்டும். எதிரே இருப்பவர்கள் பார்க்க இயலாத அளவுக்கு பெரும் பட்டை முன்னால் இருக்கும் சிலர் மறைத்திருக்க வேண்டும். யானை படையினரோ குதிரை படையினரோ ஓரளவுக்கு முன்னேறி பின்னால் இருக்கும் பட்டையின் ஆழ அகலத்தை அறிவதற்குள் பெரும்பாலும் விசை ஈட்டியாலே வில் அம்புகளாலவோ குண்டரி கவன்கள் மூலமாகவோ வீழ்த்தப்பட்டு இருப்பார்கள்.